ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் பிரண்டையை பற்றி சொல்ல போகிறேன். பிரண்டையா? பிரண்டைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு செடி, ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இந்த பிரண்டையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரண்டையோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்ஸஸ் குவாட்ரன் குலாரிஸ். இது கொடி வகையை சேர்ந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெம்மாக தான் இருக்கும். அங்கங்கே ஒரு சில இடத்துல லீவ்ஸ் பார்க்கலாம். இதோடைய பூ பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக சிகப்பு கலரில் இருக்கும். இதோட மெடிசினல் வேல்யூஸ் ரொம்ப ஹை. இதை வெறும் அழகுக்காக மட்டும் வளர்க்காமல் இந்த பிளான்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபுட்டில். வெல்ட் கிரேப்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது கிரேப் ஃபேமிலியை சேர்ந்தது. ஆயுர்வேதாவில் கிளாசிக்கல் மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் போன்ஸை ஹீல் பண்ணுறதுக்கும், இன்ஜூர்ட் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்ஸை க்யூர் பண்ணுறதுக்கும். லிகமெண்ட்ஸ்னால் எலும்பையும் சேர்க்குற ஜவ்வு, டெண்டான்ஸ்னால் எலும்பையும் மசிலையும் சேர்க்குற ஒரு டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். இப்போ வயதாக ஆக இது ரெண்டுமே வீக் ஆகும். ஸோ உங்களுடைய டயட்டில் நீங்கள் இந்த பிரண்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போன்ஸ், லிகமெண்ட்ஸ், டெண்டான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ஹீமராய்ட்ஸ், பைல்ஸில் சஃபர் ஆகிறாங்க. இது ஒரு நல்ல மருந்து, அருமருந்துன்னு சொல்லலாம் பைல்ஸுக்கு. ஸோ இதை பெட்டர் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் நான் ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறேன். ரொம்ப பெனிஃபிஷியலான டிப்பு, யாருக்குமே தெரியாத டிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரண்டையை துவையலாவோ சட்னியாவோ தான் அரைச்சி சாப்பிடுவாங்க. இந்த பிரண்டையோட சாறு நம்ம க்ளீன் பண்ணும் போது நம்ம கையில் பட்டுடுச்சுன்னா நம்ம உடம்புல, நம்ம ஸ்கின்ல நமிச்சல் ஏற்படும். அதே போல் உப்பு, காரம், புளி இதெல்லாம் கரெக்டான அளவில் இந்த பிரண்டையை துவையலாவோ இல்லை பொடியாவோ செய்யும் போது கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தொண்டையில் இச்சிங் ஏற்படும். அதனால் தொண்டை வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பயந்துக்கிட்டே நிறைய பேர் இந்த பிரண்டையை எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப் கொடுக்குறேன். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கன் ஆர் மட்டன், அதாவது நான்வெஜ் செய்வீங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பீங்க இல்லையா, அப்போ இதை கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி உங்கள் சமையலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரண்டையை நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்றதே தெரியாது அதில். பிகாஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு அந்த நமிச்சலோ இல்லை இச்னஸோ இல்லை தொண்டை கட்டுறதோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இதில் இந்த பிரண்டையை உங்களுடைய நான்வெஜ் சமைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கூடவே அரைச்சி நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி பிரண்டை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை நீங்கள் சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் பிரண்டையை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. ஜஸ்ட் சிசர்ஸை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கைப்படாமல் அதை அப்படியே நீங்கள் பாத்திரத்தில் கொட்டி வதக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை தயவுசெய்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.